சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை மதுரை லேடி டோக் கல்லூரியும் திராவிட வரலாற்று ஆய்வு மையமும் இணைந்து வரலாற்று திரிபுகள் என்ற ஒரு கருத்தரங்கத்தை இன்று ஏற்பாடு செய்துள்ளனர். அதற்கு தலைமை தாங்கிய லேடி டோக் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் பியூலா ஜெயஸ்ரீ அவர்களே, இந்த கருத்தரங்கை துவக்கி வைத்து வரவேற்புரையாற்றிய வரலாற்றுத்துறை பேராசிரியர் மெர்சி பாக்கியம் அவர்களே, இந்த நிகழ்வை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் வரலாற்று பேராசிரியர் ராணிமேரி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் தேன்மொழி அவர்களே, இங்கு எனக்கு அறிமுறையாற்றிய ஜெயபாண்டியன் அவர்களே, பேராசிரியர் ஜெயபாண்டியன் அவர்களே, எனக்கு பின்னால் இந்த கூட்டத்திற்கு கருத்துரையாற்றவிருக்கும் என்னுடைய பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, மாணவியர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க காலேஜில் 3வது முறையை நான் பேசுறேன். அதான் எனக்கு பெருமையா இருக்கு. 2 முறை நான் உங்களுடைய தமிழ் துறையில் நான் பேசியுள்ளேன். அப்பொழுது இந்த கீழடி அகழாய்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேசிய நிகழ்வு. அப்பொழுது வாய்ப்பு கிடைத்தது, அப்பொழுது நான் பேசினேன். இன்று கீழடி ஆய்வுகள் முடிந்து கிட்டத்தட்ட நாங்கள் செய்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 10 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு லேடி டோக் கல்லூரியில் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியதற்கு உங்களுடைய கல்லூரிக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கீழடினாலே நிறைய பேருக்கு ஏன் பயம் வருதுன்னு தெரியல. என்ன போல ஆளுகளுக்கு பயமே இல்லை. அதான் அங்க இருக்க பிரச்சனை. கீழடி என்று சொன்னால் ஏன் அவர்கள் அதிர்வுக்கு உள்ளாகிறார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஏனால் இந்தியா என்ற ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாட்டின் பன்முகத்தன்மையை அறிவதற்கு ஒரு சிலர் தடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு ப்ளூரல் கண்ட்ரி, ப்ளூரல் ஸ்டேட்னு சொல்லலாம், இல்ல சப்கான்டினென்ட் சொல்லலாம். ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல கலாச்சாரங்கள் இந்த நாட்டில் வளர்ந்துள்ளன. பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் இங்கு பேசப்பட்டு வருகின்றன. அதில் மிகவும் முதன்மையாக கருதப்படுவது பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழிங்கிற ஒரு மொழி தான் இன்னைக்கு பார்த்தோம்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று இதுவரை நாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு அடிப்படையில் நாம் சொல்றோங்கிறது கூட நமக்கு தெரியாம நாம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். ஏனால் அத்தகைய பழம்பெரும் தொன்மையை கொண்ட ஒரு நாகரிகமாக இந்த தமிழ் நாகரிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அதை பற்றி ஆய்வுகளோ அதை பற்றி கருத்துக்களோ முழுமையாக இன்றும் நம்முடைய பொதுவெளியில் வந்து சேரவில்லை என்று நினைக்கும் பொழுதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியா நமக்கு இன்னும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு வர்றோம். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற ஆய்வுகள் இன்னைக்கு நமக்கு செய்து கொண்டு வருகிறோம். அந்த ஆய்வுகள் அடிப்படையில் வருகின்ற கருத்துக்களும் இன்று வெளிவருவதற்கு பல தடைகளை சந்தித்து வருகின்றன என்று சொல்லும் பொழுதுதான் எங்களை போன்ற அறிஞர்கள் உங்களிடம் பேச வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. உங்களிடம் தான் பேசணும். ஏன்னா நீங்கள் தான் வருங்கால சந்ததியினர். நீங்கள் தான் இந்த வரலாற்று செல்வங்களை எல்லாம் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்பவர்கள். உங்கள்கிட்ட தான் பேசணும். அது குறிப்பாக மாணவர்களிடம் பேசுகின்ற வாய்ப்பை நான் என்றுமே மறுத்ததில்லை. அதற்காக நான் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னேன். அதற்போல் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டேன். அதற்கு முதலில் நானுடைய பேராசிரியர் தேன்மொழி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா எனக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துருங்க. நான் நிச்சயமா வந்துறேன், வந்துட்டு பேசுறேன். கீழடி பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. கீழடி பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். கீழடிக்கு பத்தி இன்னைக்கு உலகத்துல இருக்க உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு புகழ்பெற்ற இடமாக கீழடி கருதப்படுகிறது. ஆனா 2015 வரை எனக்கு கூட அந்த கீழடி என்னன்னு தெரியாது. அதான் உண்மை. 2015 வரை நான் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த ஊர்ல அந்த பேர் இருக்காங்கிறது கூட நமக்கு தெரியாது. கீழடிங்கிற பேர் இருக்காங்கிறது கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு கீழடிங்கிற இடம் உலகத்தில் முழுவதும் பேசப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு விரிவான ஒரு தொல்லியல் அகழாய்வுகள் நடைபெற்றதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் நடைபெறவில்லையா என்ற கேள்விகள் பலர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தொல்லியல் ஆய்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா யாருக்காவது தெரியுமா எந்த தொல்லியல் ஆய்வின் மூலம் நம்முடைய வரலாறு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி யாருக்காவது தெரியுமா?
நம்ம சொல்லுவோம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மக்கள் வாழ்கிறான் என்ற ஒரு கருத்தை நாம் தமிழகத்தில் சொல்லிக் கொண்டே வருகிறோம். இந்த இந்திய துணைக்கண்ட பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்ததற்கான தடயமும் கிடைக்கின்ற பகுதி தமிழகம் தான். குறிப்பா நம்ம அத்திரம்பாக்கம் என்ற பகுதியை சொல்லலாம். ஆனால் அத்திரம்பாக்கத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த ஆய்வுகளை பத்தி யாருக்காவது தெரியுமா? அந்த ஆய்வுகள் செஞ்சவர் யாருன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நான் 1861 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்ங்கிறவர் தான் முதல்ல ஒரு கல்லாயத்தை கண்டுபிடிக்கிறார். பல்லாவரத்தில் ஒரு கல்லாயுதத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த கல்லாயத்தை அவர் வெளியிடும் போது சொல்லுகிறார், கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஹோமோ எரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற நிமிர்ந்த மனிதர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பின்னால் வந்த அறிஞர்கள் பலர், வி.டி. கிருஷ்ணசுவாமி போன்றவர்களும், அதை தவிர இன்று நாம் சொல்ற சாந்தி பாப்பு என்பவர்களும் அந்த ஆய்வை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. சாந்தி பாப்பு தான் இப்ப முதன்மையா பாத்தீங்கன்னா குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதிகளெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டு அதை உறுதிப்படுத்தினார். ஆம், இங்கு 15 லட்சம் ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை அறிவியல் ரீதியாக அவர் உறுதிப்படுத்தினார். அவரை பத்தி யாருக்காவது தெரியுமா? வரலாற்றுல தெரியவே தெரியாது. அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்களே கிடையாது. புனேலிருந்து வந்தாங்க. புனேலிருந்து வந்து அவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாங்க. தமிழருடைய பெருமை எடுத்து சொன்னார்கள். அவர்களை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. அதே போல பார்த்தோம்னா ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொன்ன என்ற ஒரு மனித இனம் உலகம் முழுவதும் தோன்றி 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் தோன்றி அந்த மனித இனத்தின் மரபணு கூட கிடைப்பது தமிழ்நாட்டில் தான். அதான் சிறப்பு. தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய பகுதியில் குடியேறியுள்ளான். அதுவும் குறிப்பாக அந்த இந்திய பகுதியில் குடியேறிய மனிதன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தமிழகத்தில். அவனுடைய மரபணு இன்னும் தமிழ்நாட்டில் கிடைக்குது. அது குறிப்பா நம்ம ஊர், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல தான், மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல உசிலம்பட்டியில தான் கிடைக்குது. உசிலம்பட்டியில் விருமாண்டி என்பவர் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிக்குடியாக இங்கு குடிபெயர்ந்த மனிதனின் மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இந்தியாவிற்கே ஒரு வியப்பான செய்தி. ஆனால் அவரை பற்றி யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அவரை கண்டுபிடிச்சவரே நம்முடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த பேராசிரியர் பிச்சப்பன் என்பவர் அதை கண்டுபிடிச்சார். அவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்க பேராசிரியர் ஸ்பென்சர் வேல்ஸ் என்பவருடன் சேர்ந்து நேஷனல் ஜியோகிராபி என்ற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இந்த டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறாங்க. 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர்கள் இங்கு வாழ்கிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். அந்த மக்களின் தொடர்பு தான் என்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய கருத்து. கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய வரலாற்றை நாம் இன்னும் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். சங்க காலங்கிறது கிமு 300. கிமு 300ங்கிறது தான் இதுவரை எனக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க, இன்னைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கும் வரலாற்று மாணவர்களுக்கு கிமு 300 தான் நம்முடைய காலம், சங்க காலம் தொடங்குகிறது. அதிலிருந்து தான் நம்முடைய நாகரிகங்கள் தொடங்குகின்றன என்ற கருத்தை நாம் இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அது என்று மாறும் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பல ஆய்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளன. பல ஆய்வுகளில் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஆனால் அந்த ஆதாரங்கள் அனைத்தும் வெளிப்படையாக வெளியுலகத்துக்கு தெரியாத காரணத்தினால் தான் நம்முடைய வரலாற்றை இன்றும் மாற்ற முடியாமல் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு குறிப்பு நம்ம மாத்தலைங்க. எத்தனையோ ஆய்வுகள் நடந்திருக்கு. அந்த ஆய்வுகளை நாம் அப்டேட் பண்ணுமா இல்லையா? அப்டேட்டே இதுவரையும் பண்ணல. பண்ணாத காரணத்தினால தான் நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அது சங்க காலம் என்ற காலத்தில் தான், கிமு 300 தான் நம்முடைய நாகரிகம் தொடங்குகிறது என்று சொல்கிறார்கள். அந்த கருத்தை நாங்கள் மாற்றுகிறோம். அந்த கருத்தை மாற்றுகின்ற காரணத்தினால் தான் இத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் உண்மையான கருத்துக்களை என்றும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆணித்தரமான கருத்தாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஆய்வு முடிவுகள் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். ஆய்வு முடிவுகள் ஆய்வு பண்ணவனுக்கு தான் தெரியும். ஆய்வு பண்ணவனுக்கு ஏன்ட்ட என் ரிப்போர்ட் இருக்கு, என்கிட்ட என் ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வெளில வந்தா மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுவதில் பல தடங்குகள் ஏற்படுகின்றன. நான் அந்த ரிப்போர்ட்ல உறுதியாக சொல்லிவிட்டேன். இந்த ரிப்போர்ட் என்னுடைய கண்டுபிடிப்பின் மூலம் வந்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல மாற்றுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அதை வெளியிட்டால் அது பின்னால் வரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் உதவியாகும். கிட்டத்தட்ட இதை வைத்துக் கொண்டு 1000, 10,000 ஆய்வுகளை நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஒரு கண்டுபிடிப்பு என்பது ஒரு பிரைமரி சோர்ஸ்.
அந்த பிரைமரி சோர்ஸை வச்சு தான் நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஹிஸ்டரி என்பது பாத்தீங்கன்னா வரலாறு என்பது மீட்டெடுக்கப்படுகிறது. வரலாறு என்பது என்னைக்குமே நமக்கு எழுதி வைக்கலைங்க யாருமே. அதுவும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் இந்தியர்களுக்கு வரலாறு யாரும் எழுதுகிற பழக்கத்தை நாம் கத்துக்கவில்லை, நமக்கு கத்துக் கொடுத்தார்கள் என்றுதான் சொல்லணும். நம்ம என்னைக்குமே கதையிலே மூழ்கிட்டோம். நம்ம ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண கதைகளை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டு இருப்பதுதான் நம்முடைய வாடிக்கையாக இருந்துள்ளதை தவிர ஒரு வரலாற்று குறிப்புகளை எவ்வாறு மேலை நாட்டவர்கள் வரலாற்று குறிப்புகளை பாதுகாத்து எழுதி வைக்கிறார்களோ அது போன்று எழுதி வைக்கின்ற ஒரு முறை நம்மகிட்ட இல்லை. ஆனால் அந்த வரலாற்று எழுதுகின்ற முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நம்மளை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் தான். ஆனா அவங்களை நீங்க திட்டிட்டு இருக்கோம். எல்லாம் கலோனியல் ஐடியாலஜி வச்சு நம்ம உட்கார்ந்துருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கலோனியல் ஐடியாலஜி இல்லைன்னா இதனால் வரை நம்முடைய வரலாறு நமக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. நம்முடைய வரலாறு என்ன என்பதை தெரிய வைத்தவர்கள் அவர்கள் தான். நமக்கு முதலில் அவர்கள் தான் வரலாற்றை எவ்வாறு எழுத வேண்டும் என்ற முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வில்லியம் ஜோன்ஸ் போன்ற அறிஞர்கள் அன்று வரலாற்றை எழுதுகின்ற ஒரு முறையை தொடங்கவில்லை என்றால் இந்த வரலாற்றின் வளர்ச்சி இதுவரை இன்னைக்கு போய் அடைந்திருக்காது என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்தாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா அவருக்கு அன்று கிடைத்த வேதங்களை வைத்து வேதகால இந்தியாவை வைத்து எழுதி வைத்தார். ஆனால் பின்வருகின்ற காலகட்டத்தில் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அந்த ஆய்வுகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை. ஏன்னா வில்லியம் ஜோன்ஸ் காலத்துல 1784 அவர்களுக்கு பிராமணர்கள் தான் உதவி செய்தார்கள். அவர்கள் அடிப்படையில் கொடுத்த வேதங்களை வைத்துத்தான் ஹிந்து இந்தியா என்ற ஒரு நூலை எழுதினார். அப்ப அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க 500 வருஷம் தான் இந்தியாவுடைய வரலாறு. ஆனால் பின்னால் தான் உங்களுக்கு ஜேம்ஸ் பிரின்சிப் போன்ற அறிஞர்கள் தோன்றுகிறார்கள். ஜேம்ஸ் பிரின்சிப் போன்ற அறிஞர்கள் தோன்றும் பொழுதுதான் உங்களுக்கு தோன்றுகிறார்கள். அவர்கள் தோன்றிய பிறகுதான் அசோகனை பத்தி நமக்கு தெரிய வருது. ஏன்னா பிராமி என்கிற எழுத்து இன்னைக்கு தமிழில் நாம் அழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த பிராமி என்ற எழுத்தை உருவாக்கியவர்கள் இங்குள்ள மக்கள் தான். இங்குள்ள மக்கள் தான் இந்த எழுத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த எழுத்தை படிக்கின்ற நிலையில் நாம் இல்லை. நமக்கு கற்றுக் கொடுத்தவன் ஜேம்ஸ் பிரின்சிப் என்பவன் தான் அதை படிச்சு காமிக்கிறான். இது பிராமிங்கிற எழுத்த பொதுப்படையா அவன் பிராமின்னு அவனுக்கு தெரிஞ்சதுல 1834 வச்சுட்டு போயிட்டான். ஆனால் இந்த பிராமிங்கிற எழுத்து பிராகிருத மொழிக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. பிராகிருத மொழியில் அசோகன் தன்னுடைய புத்த மத கருத்துக்களை பரப்புவதற்கு அந்த எழுத்தை பயன்படுத்தினான். மொழி பிராகிருதமாக இருந்தது. புத்த மத கருத்துக்கள் அனைவருக்கும் இந்த இந்தியா முழுவதும் அயல் நாட்டிற்கும் பரவப்பட்டது. அது போன்ற கல்வெட்டுக்கள் அங்கே நார்த் இந்தியாவில் நிறைய கிடைக்குது. அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அசோகன் இருப்பதே நமக்கு தெரிய வந்தது. அதற்கு பின்னால் புத்த மதத்தை பற்றி நமக்கு தேடுதல் ஏற்பட்டது. கன்னிங்காம் காலத்துல பாத்தீங்கன்னா புத்த மத ஆய்வுகள் நிறைய நடக்குது. புத்த மத ஆய்வுகள் நடக்கும் பொழுதுதான் ஹரப்பா போன்ற நகரங்களையும் மோஜ்தாரா போன்ற நகரங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு புத்த நினைவிடமா தான் நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோம். இப்ப கன்னிங்காம் பீரியட்ல அப்பெல்லாம் அது ஒரு புத்த ஸ்தூபத்தை சார்ந்த இடமாகத்தான் கருதப்பட்டதே தவிர அது சிந்து சமவெளி நாகரிக இடமாக இருந்திருக்குமாங்கிறது யாருக்குமே தெரியாது. சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை 1924 தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 1924 ஜான் மார்சல் அவர் கண்டுபிடித்த பிறகுதான் அது சிந்து சமவெளி நாகரிகம், அது புத்த சமயத்தை சார்ந்தது அல்ல, அதற்கு முந்தியது என்பதை நமக்கு அந்த ஆதாரங்கள் நமக்கு எடுத்து கூறின. அதுபோலதான் தொல்லியலில் ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டிருக்க அது பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. அந்த உண்மைகள் தான் இன்று பல ஆய்வுகளுக்கு நமக்கு வழிவகுக்கின்றன. அந்த ஆய்வுகளின் மூலம் பல செயல்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் வழியாக வருகின்ற வரலாற்றை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் நாம கடைசி வரை நாங்கள் சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு வேண்டுகோள். ஏன்னா வரலாறு என்பதை நாம் ஏன் அறிவியல் பார்வையோடு பார்க்கறதில்லை. வரலாறு என்பது ரொம்ப போரிங் சப்ஜெக்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரலாறு என்பது ஒரு அறிவியல் தான். அந்த அறிவியலை அறிவியல் கண்ணோடு நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது அதனுடைய பல உண்மை தரவுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதுதான் செய்தி. ஏன்னா ஜேம்ஸ் பிரின்சிப் 1834 பிராமியை படிச்சிட்டாரு. அதே பிராமி கல்வெட்டுக்கள் நம்முடைய மதுரையை சுற்றி கிடைத்துள்ளன, தமிழகத்தில் கிடைத்துள்ளன. ஆனா அதை உடனே படிக்க முடியல. காரணம், அது அவர் பிராகிருத மொழியில் படிச்சாரு. நம்முடைய ராபர்ட் சீவலுங்கிறவர் கண்டுபிடிச்சு அதை ஜேம்ஸ் பிரின்சிப் படித்த பிராகிருத மொழியிலே படிச்சார். படிச்ச போது அதனால் படிக்க முடியல, சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் 1924 தான் உங்களுக்கு கேவி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் தான் இதை பிராகிருத மொழியில் படிக்கக்கூடாது, தமிழில் படிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். அவர் தான் முதல்ல தமிழ்ல படிச்சார்.
1924 தான் முதலில் இந்த மாங்குளம் கல்வெட்டுகள் எல்லாம் படிக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் தெரியுது அந்த எழுத்து என்பது பொதுவான எழுத்து, எல்லா மொழிக்கும் எழுதி கொள்ளலாம், ஆனால் அது தமிழ் மொழிக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது, பிராகிருத மொழிக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு டிஃபரன்ஸ் அப்பதான் தெரியுது. 24க்கு முன்னாடி தெரியல. 24க்கு அப்புறம் தான் உங்களுக்கு தமிழ்ல நம்ம படிக்க ஆரம்பித்தோம். தமிழில் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பல கல்வெட்டுகளை தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கிறோம். அதோடு அல்லாமல் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பானை ஓடுகளில் எழுதுகின்ற ஒரு எழுத்து முறை நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்தியாவிலே வேற எங்கேயும் கிடையாது. இந்தியாவிலே வேற எங்கேயும் இல்லாத ஒரு செயல் பாத்தீங்கன்னா பானை ஓடுகளில் எழுதுகின்ற முறை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அதற்கான இப்ப கேள்விகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஏன் பானை ஓடில் எழுதியிருக்க வேண்டும்? பானையில் யார் எழுதியிருப்பாங்க? அசோகன் கல்வெட்டு நம்ம சொன்னோம். அசோகன் கல்வெட்டுனா அசோகனுடைய ஆணைகள் பெரிய பெரிய சாசனமாக அது பாறைகளில் அடித்து வைக்கப்பட்டுள்ளன, வெட்டி வைக்கப்பட்டுள்ளன. அந்த வெட்டி வைக்கப்பட்ட ஆணைகள் யாரு வேணாலும் எழுதலாம், யாரு வேணாலும் அதை பொறித்து வைக்கலாம். ஆனால் அந்த பானையில் எழுதுகின்ற முறை என்பது ஒரு வித்தியாசமான முறை. பானையில் ஒரு சாமானியன் மட்டும்தான் எழுத முடியுமே தவிர அரசனால் அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அரசனுக்கு பானைக்கு சம்பந்தமே கிடையாது. அரசன் பானையில் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பானைகள் எழுதுகின்ற முறை இருக்கின்ற காரணத்தினால் இந்த எழுத்து புழக்கம் தமிழ்நாட்டில் தான் உருவாயிருக்க வேண்டும் என்ற செய்தி இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அகழாய்வுகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்த அகழாய்வுகளை 1672 பானை ஓட்டு எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவரையும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1672 பானை ஓடுகள் எழுத்துக்கள் கண்டுபிடிக்காங்க. கீழடியில மட்டும் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு ஆண்டுகள் மேற்கொண்ட ஆய்வில் 108 பானை ஓடு எழுத்துக்கள் கண்டுபிடிச்சோம். அதே போல கொடுமணல்ல பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டை நீங்க தாண்டி வடபண்ணையை தாண்டி போனீங்கன்னா அந்த எழுத்துக்களே கிடைக்காது. தமிழ்நாடு எல்லையை தாண்டி கொட்டிப்பொருள்னு ஒரு இடம் ரீசெண்டா எஸ்டிமேட் பண்ணாங்க நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அங்க ஒரு பானை ஓடில் தமிழ் எழுத்து கடந்தது. அந்த தமிழ் எழுத்து தான் இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிராகிருத எழுத்து நாம் சொல்லுகின்ற எழுத்தை தமிழி என்று அழைக்க வேண்டும் என்பதற்கான காரணமே இதுதான். ஏனென்றால் இந்த பகுதியில் தான் இந்த எழுத்து உருவாக்கம் நடைபெற்றுள்ளது என்பதற்கான ஆணித்தரமான ஆதாரங்கள் நம்முடைய தமிழ் மண்ணில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது தான் உண்மை. இங்கே ஏன்னா உடனே ஒரு நாள்ல ஒரு எழுத்து வந்துடாது. எழுத்துங்கிறது பல ஆண்டுகள் தேவைப்படும் எழுத்து உருவாக்கத்திற்கு. ஏனென்றால் மொழி எவ்வாறு உருவாகியது என்பது நமக்கு தெரியவே இல்லை இதுவரையும். நம்முடைய மொழி பழமையான மொழியாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மொழி எவ்வாறு உருவாகியது என்பது நமக்கு இதுவரையும் தெரியல. ஆனால் நம்முடைய இலக்கண நூலான தொல்காப்பியத்தை நாம் முதன்மையான இலக்கண நூலாக கருதுகிறோம். அப்பொழுது ஒரு மொழியில் இலக்கணம் என்பது கடைசி அத்தியாயம். என்னைக்குமே ஒரு மொழியில இலக்கணம் என்பது கடைசியா தான் வரும். என்னைக்குமே ஒருத்தர் கிராமர் கத்துக்கிட்டு லாங்குவேஜை கத்துக்க முடியாதுங்க. ஜெனரலி நீங்க லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் நீங்க கிராமரை கத்துக்க முடியும். கிராமர் என்பது மொழியை சீர்திருத்துவதற்கான ஒரு கடைசியாக செய்யப்படுகிற ஒரு நடவடிக்கை. நம்முடைய தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் என்று வைத்துக் கொண்டால் அப்பொழுது மொழி எவ்வாறு தோன்றி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். மொழி தோன்றுவதற்கு பல ஆண்டுகளாயிருக்கும். அந்த மொழிக்கான எழுத்து உருவங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ஒளி வடிவங்களை கண்டுபிடித்து அந்த ஒளி வடிவத்துக்கு எழுத்து பயிற்சி நடக்கும். அந்த எழுத்து பயிற்சிக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், குறியீடுகள்னு சொல்லுவோம். அந்த குறியீடுகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குறியீடுகள் எல்லா அகலாயும் கிடைக்கும். கீழடியில மட்டும் 2474 குறியீடுகள் கிடைச்சிருக்கு. கீழடியில மட்டும் 2 ஆண்டுகள் நடந்த அகலாய்வில் நான் சொல்றேன். அதே போல தமிழகத்தில் பல எங்க வேண்டுமானாலும் நீங்கள் தோன்றினாலும் அந்த குறியீடுகள் கிடைக்கும். அந்த குறியீடுகள் தான் முதல் காரணமாக இருந்திருக்கிறது எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு. அந்த குறியீடுகளில் இருந்துதான் எழுத்து வடிவம் தோன்றியிருக்கிறது. அந்த எழுத்து வடிவத்தின் பயிற்சி இங்கு நடந்திருக்கிறது. அந்த பயிற்சிக்கான ஆதாரங்களும் நம்முடைய அகலாய்வில் கிடைக்கின்றன. அதன் விளைவாக இன்று நாம் பிராமி என்று சொல்லப்படுகின்ற இந்த எழுத்து உருவம் குறிப்பாக தமிழகத்தில் தான் தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு ஆதாரமாக விளங்கும் இடம் தமிழகம் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் தான் இந்த எழுத்துக்கள் தோன்றியுள்ளன. அந்த எழுத்து வடிவம் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து தாய் மொழிகளுக்கும் எழுத்து வடிவத்துக்கு தாய் எழுத்தாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் பெருமைக்குரிய விஷயம். இந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தோம்னா நம்முடைய அகழாய்வு மூலம் கிடைக்கின்ற செய்திகள். இந்த அகழாய்வு மூலம் கிடைக்கின்ற செய்திகளை சரியான கண்ணோட்டத்தில் நாம் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த செயலை யாரும் செய்யல. அதான் இங்க இருக்க பிரச்சனை. ஆனா நாங்க செஞ்சோம். நாங்க ஒரு
வெளிப்படைத்தன்மையுடன் நாங்கள் பணிபுரிந்த காரணத்தினால் தான் இன்னைக்கு கீழடிங்கிற இடம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. கீழடிங்கிற இடம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது நான் சொல்லுவேன். வந்தவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா யாருக்குமே என்ன செய்யறோங்கிறதே புரியாது. ஏன்னா நாங்கள் வேலை பார்த்த பொழுது என்கிட்ட வந்து கேட்ட ஒரே கேள்வி கேட்பாங்க, நீங்க இந்த இடத்த மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தான் கேட்பாங்க, வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் எல்லாரும் பார்வையாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கேட்கிற கேள்வி இந்த இடத்தை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடித்தீர்கள் என்று தான் கேட்பாங்க. அதுக்கு நாங்க சளைக்காம பதில் சொன்னோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம், அது என்ன ஒரு ஆய்வு, அந்த ஆய்வின் மூலம் எவ்வாறு நாம் அந்த இடங்களை ஐடென்டிஃபை பண்றோம், அந்த இடத்தை எவ்வாறு நாம் தோண்டுகிறோம், அந்த தோண்டுவதன் மூலம் என்ன கிடைக்கின்றது, அதை வைத்து நாம் வரலாற்றை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக எடுத்து சொன்ன காரணத்தினால்தான் இன்று கீழடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற எந்த இடங்களும் அவ்வாறு விளக்கி சொல்லப்படவில்லை தமிழ்நாட்டில். அதுதான் வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மற்ற எத்தனையோ இடங்கள் இருக்கு, அத்தனை இடங்களும் விளக்கி சொல்ல வேண்டும். வந்தவர்களுக்கு நீங்கள் விளக்கி சொன்னாலே போதுங்க, அதனுடைய செய்தி அவர்களுக்கு என்றுமே நிலைத்து நிற்கும். அந்த செயலை செய்யவில்லை. செய்யாத காரணத்தினால் தமிழ்நாட்டில் நடந்த அகழாய்வுகளை பற்றி சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் இன்னும் கிமு 300 நம்முடைய காலத்தை வச்சு உட்கார்ந்துருக்கோம். அதை யாரும் மாற்றுவதற்கு தயாரா இல்லை. ஆனா நாங்கள் எங்களுடைய ஆய்வின் முடிவு பிரகாரம் அந்த காலத்தை நாங்கள் மாற்றினோம். கிட்டத்தட்ட கிமு 800 இந்த சங்க காலம் தொடங்கி இருக்கும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொன்னோம். அதுதான் எங்களுடைய ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கை சொல்கின்ற செய்தி, ஒரு நகரம் என்பது ஒரே நாளில் வந்து விடாது. என்னைக்குமே ஒரு நகரம் ஒரே நாள்ல வந்துடாது. மதுரை என்னைக்கு வந்து யாருன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. மதுரைக்கு டேட்டு கேளுங்க. மதுரைக்கான டேட் நம்ம இன்னும் தேடிட்டு இருக்கோம். மதுரைக்கான டேட் இதுவரை நமக்கு கிடைக்கல. ஆனால் மதுரைக்கான டேட் கோயில்ல கிடைக்கிற கல்வெட்டுகளின் பரம் பார்த்தோம்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு தான் மதுரை. அதற்கு முன்னாடி மதுரை இருக்கா இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா அதற்கு முன்னாடி மதுரை இருக்கா இல்லையா என்பதற்கான ஆதாரம் மதுரையில் இல்லை. ஆனால் மதுரையை சுற்றி இருக்கின்ற கல்வெட்டுகள் மதுரைக்கான ஆதாரங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அந்த மதுரையை சுற்றி இருக்கின்ற கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. குறிப்பா அழகர்மலை கல்வெட்டு சொல்லுது, மேட்டுப்பட்டி கல்வெட்டு சொல்லுது, மதுரை என்ற பெயரையே சொல்லுகிறது. அப்ப மதுரை எதுங்கிற கேள்வி நம்மகிட்ட இருக்கு. அதை பற்றி ஆய்வுகள் நாம் செய்ய முடியவில்லை. செய்வதற்கான நமக்கு இடங்களும் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த மாதிரி ஆய்வுகள் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்க மதுரையில நீ செய்ய முடியாது ஆய்வு. அப்ப மதுரை அருகில் இருக்க இடத்தை தான் நம்ம செய்யணும். செஞ்ச போதுதான் எங்களுக்கு கிடைத்த இடம் கீழடி. ஏன்னா வைகையை ஆய்வு மேற்கொண்டோம். வைகையின் ஆய்வு மேற்கொண்டு வைகையில் ஒரு இடத்தை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைத்த போது எங்களுக்கு கிடைத்த இடம் கீழடி தான் நான் சொல்லுவேன். கீழடி மதுரைக்கு மிக அருகில் உள்ள இடம், 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடம். அதுவும் முக்கியமாக அந்த இடம் வாழ்விட பகுதியை சார்ந்த இடம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான அகழாய்வு நடந்திருக்கு. அந்த அகழாய்வுகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெருங்கற்கால காலம்னு சொல்லுகின்ற மெகலித்திக் வரிகளை தான் நிறைய நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். அதிகப்படியாக பெருங்கற்கால வரிகளை தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோமே தவிர அந்த புதைப்பிடங்களை உருவாக்கியவர்கள் யார் என்ற கேள்வியை யாரும் இதுவரை நான் முன்வைத்ததில்லை. ஆனால் எங்களுடைய குழு முன்வைத்தது, இவ்வளவு பெரிய புதைப்பிடம் கண்டிப்பாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு இடத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த வாழ்ந்தவர்கள் யார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பயணித்தோம். அதற்கான விடைதான் கீழடி. ஏனென்றால் மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்தால் மட்டும்தான் அவனுக்கு அந்த புதைப்பிடத்தை உருவாக்குவானே தவிர புதைப்பிடத்தை உருவாக்கிட்டு அவன் நாடோடியா வாழ மாட்டான். நாடோடிகளுக்கு என்னைக்குமே புதைப்பிடம் தேவையில்லை. வாழ்ந்தவனுக்கு, நிரந்தரமாக வாழ்ந்தவனுக்கு மட்டும்தான் புதைப்பிடம் தேவை. தமிழகத்தில் இவ்வளவு புதைப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றால் நிச்சயம் அவன் வாழ்ந்திருப்பான் என்பதுதான் உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதியான செய்தியை, உறுதியான அந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆய்வை செய்தோம். அதன் விளைவாக வந்ததுதான் கீழடி. அந்த கீழடி என்று பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்க சரி, இப்ப தமிழக தொல்லியல் துறையும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 11 சீசன் போயிடுச்சு. ஆனால் ஒரு 5% மேல் கூட நாம் தோண்டவில்லை. ஒரு 5% மேல் கூட தோண்டவில்லை. ஆனால் அந்த 5% தோண்டிய செய்திகள் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்றன என்பதுதான் மிக பெருமையா இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் முதல் கட்ட நாகரிகமாக கருதப்படும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பின்னால் 2ஆம் கட்ட நாகரிகம் வட இந்தியாவில் மட்டும் ஏற்படவில்லை, தென்னிந்தியாவிலும் ஏற்பட்டுள்ளது என்ற கருத்தை இந்த கீழடி அகழாய்வுகள் எடுத்து சொல்கின்றன. நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்கின்ற தரவுகளை உறுதி செய்கின்றன.
ஏன்னா சங்க இலக்கியத்தை இதுவரை யாரும் வரலாற்று பேராசிரியர்கள் நம்பவில்லை, கண்டிப்பா நம்பாம இருந்தாங்க. உர்மிளா தாப்பர் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஏனென்றால் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரை பழங்குடி நாகரிகத்தை சார்ந்த ஒரு இலக்கியமாகத்தான் இருக்கிறது. இல்லை, சங்க இலக்கியம் பாத்தீங்கன்னா முழுமையாக ஒரு சமூகியல் சார்ந்த ஒரு இலக்கியம். மற்ற எத்தனையோ மொழிகள் எத்தனையோ இலக்கியங்கள் இருந்தாலும் அவை எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு சார்பான ஒரு இலக்கியமாகத்தான் இருக்குமே தவிர, சங்க இலக்கியம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு இலக்கியம், மக்களை பற்றி பேசிய இலக்கியம், மக்களின் பண்பாட்டை பற்றி பேசிய இலக்கியம், ஒரு சமூகத்தை பற்றி பேசிய இலக்கியம். அந்த இலக்கியத்தில் பல தகவல்கள் நம்முடைய நாகரிகத்தை பற்றி சொல்லியுள்ளன, தமிழர்களை பற்றி சொல்லியுள்ளன, குறிப்பாக நகரங்கள் இருந்ததை பற்றி சொல்லியுள்ளன, துறைமுக நகரங்கள் இருந்ததை பற்றி சொல்லியுள்ளன, வணிகம், வெளிநாட்டு வணிகத்தை பற்றி சொல்லுகின்றன. இன்னும் பல தகவல்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த தகவல்களை எல்லாம் எல்லா வரலாற்றாசிரியர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், கடைசி வரை ஏற்றுக்கல. அதற்கு காரணம் நீங்க ஆர்கியாலஜிக்கலி எந்த ஒரு எவிடன்ஸும் நீங்க காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு செய்தியை தான் அவங்க சொல்றாங்க. ஆர்கியாலஜிக்கலி எவிடன்ஸை காமிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஆர்கியாலஜிக்கலி நாங்கள் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எப்படி சங்க இலக்கியத்தை ரிலேட் பண்றேன்னு கேட்கிறான். இவனுக்கு என்ன பதில் சொல்றது? நான் முதல்ல இலக்கியத்தை பார்த்து ஆதாரம் இல்லைங்கிறான், ஆதாரத்தை காட்டின பிறகு இலக்கியத்தை நீ எப்படி ஒப்பிடுறேன்னு சொல்றான். இப்படியாப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் பதில் எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் ஆய்வுகள் நாம் பல செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஆய்வுகள் மூலம் நம்முடைய வரலாற்று இலக்கியங்களை நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆதாரங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. சங்க காலத்தின் ஆதாரங்கள் நமக்கு பல வடிவங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் பெருங்கற்கால காலம் கூட சங்க காலத்தை சார்ந்ததுதான் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன்னா புறநானூற்று பாடல்லே உங்களுக்கு இருக்குங்க, 256வது பாடல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முதுமக்கள் தாலியை பற்றி ஒரு தலைவி பேசுவாள். அந்த முதுமக்கள் தாலியில் ஒரு இறந்த கணவனோடு சேர்த்து தன்னை புதைக்க வேண்டும், அதற்காக பெரிய ஒரு தாலியை உருவாக்கி கொடு என்று பொய்யவனுக்கு ஒரு உத்தரவிடுவாள். அத்தகைய ஆதாரங்கள் நம்முடைய இலக்கியத்தில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு முதுமக்கள் தாலிகள் நமக்கு கிடைக்கிறது. ஆதிச்சூழல் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய புதைப்பிடம். இன்னைக்கு கொந்தகை பெரிய புதைப்பிடம், ஆனா கொந்தகையோட வாழ்விட பகுதி தான் கீழடி. ஏன் அந்த வாழ்விட பகுதியும் புதைப்பிடத்தை நாம் சேர்ந்து பார்ப்பதில்லை? புதைப்படத்தை மட்டும் தனியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோமே தவிர வாழ்விடத்தை இதனால் வரை நாம் சேர்ந்து பார்க்காத காரணத்தினால் நம்முடைய நாகரிகத்தின் தன்மை நமக்கு புரியவில்லை. அந்த தன்மையை புரிய வைப்பதற்காகத்தான் இது போன்ற அகழாய்வுகள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அகழாய்வுகள் மூலம் கிடைக்கின்ற செய்திகள் நிச்சயமாக நம்முடைய வரலாற்று கோட்பாட்டை மாற்றும் என்பதுதான் எங்களுடைய மாற்றம் இல்லாத ஒரு கருத்தா நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த புது புது கண்டுபிடிப்புகள் நம்முடைய தமிழரின் பெருமையை உயர்த்தி கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை இன்று நாம் கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். பல அகழாய்வுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இரும்பின் காலம் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3300 போயிடுச்சு. ஒரு காலத்துல இரும்பு பாத்தீங்கன்னா ஏசியா மைனர்ல இருந்து தான் நமக்கு வந்தோம், அந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தினோம் என்ற ஒரு கருத்தை மாற்றிய இடமும் தமிழகம் தான். இரும்பு 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் நகரம் உருவாவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காதா? 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் நகரம் உருவாவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காதா? இரும்பு தான், அந்த இரும்பின் கண்டுபிடிப்பு தான் இன்றைய தொழில்நுட்பம் நாம் இன்று வளர்ந்திருக்கிறோமே அத்தனைக்கும் காரணமாக அமைந்தது. 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தான். அன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பின் தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளது. இத்தனை வளர்ச்சிக்கும் அத்தகைய பெருமை உள்ள நம்முடைய சமூகம் 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நகரமயமாக்கல் ஏற்பட்டிருக்காதா என்கிற கேள்விக்கு தான் இந்த கீழடி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கீழடி சொல்கிறது 2800 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் 2ஆம் கட்ட நகர நாகரிகம் தோன்றிவிட்டன என்பதை கருத்தை எடுத்து சொல்கிறது என்பதுதான் இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது போன்ற பல தடைகளில் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி இந்த கீழடி தகவல்கள் இந்த உலகத்தில் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பை எனக்கு நீங்க வழங்கியது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு உங்க கல்லூரியில 3ஆம் முறையாக பேச வேண்டும், அதுவும் கீழடியை பற்றி பேச வேண்டும் என்பதற்கான அந்த வாய்ப்பை நான் பெருமையாக கருதுகிறேன். இதன் மூலம் நம்முடைய தமிழரின் பெருமையை நாம் நிச்சயமாக கொண்டு செல்ல முடியும். சங்ககால பெருமையை நாம் சரியாக வரலாற்று ரீதியாக மீட்டெடுக்க முடியும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய